Hello friends, welcome back to our channel Smart Stitch. In the video, நம்ம free tailoring class ஓட 83வது வீடியோ princess cut with deep neck. எதுக்காக இந்த கிளாஸை நான் எடுக்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம princess cutனாலே க்ளோஸ் நெக் போட் நெக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ princess cutல டீப் நெக்கும் பண்ண முடியும். இந்த கிளாஸை போட் நெக்கு முன்னால் எதுக்காக எடுக்கிறேன்னா ஏற்கனவே 82வது கிளாஸில் நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து டீப் நெக் வச்சு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் இதில் அளவுகள் எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த கிளாஸில் உள்ள பார்ட் 2 வீடியோவில் பேக் நம்ம கட் பண்ண அதே மாதிரி பேக் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு மட்டும் பிரின்சஸ் கட் நம்ம பண்ண போகிறோம். பேக் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணணும். அதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எதுக்காக அந்த வேரியேஷன் அப்படின்னா பேக் ஹூக் தான் நம்ம இதில் வைக்க போகிறோம். ஸோ பேக்கில் ஹூக் வைக்கிறதுக்காக அலவன்ஸ் அரை இன்ச் நம்ம விட வேண்டியது இருக்கும். அதை எப்படி விடணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கிளாத்தை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருப்போம். நம்மளோட லைனிங் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிட்டு தான் நம்ம அளவுகள் மார்க் பண்ணுவோம். ஷோல்டர், நெக் வித்து, நெக்கோட டெப்த்து, ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு எல்லாமே ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சுருப்போம். நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன். சீம் அலவன்ஸ் விடாமலே கட் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் உங்களுக்கு இந்த கிளாத்தில் இன்னொரு கிளாத்தில் எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் கட் பண்ணியிருக்கிற இந்த பீஸை யூஸ் பண்ண முடியாது. பேக்கு ஹூக் இல்லாத ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். நான் பேக் ஹூக்கான சீம் அலவன்ஸ் இதில் விடலை. ஸோ எப்படி பண்ணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ்டு எட்ஜில் இப்படி ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணால் தான் பேக்கு ஹூக்குக்கான அந்த அலவன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியலைன்னா 82வது கிளாஸோட பார்ட் 2 வீடியோவை பாருங்கள். பேக் சைடு நம்ம கரெக்டாக கட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நான் பேக் சைடுக்குமே அரை இன்ச்சு சீம் அலவன்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் நான் விட்டுருக்கிறேன். அதை இப்படி ஓப்பனாக விட்டுக்கோங்க. ஹூக் வைக்கணும் இல்லையா, க்ளோஸாக இருக்கும். அதை பிரித்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த ஹூக் பட்டி வைக்கிறதுக்கான சீம் அலவன்ஸ். இது சைடில் உள்ள சீம் அலவன்ஸ். இது அடிப்பக்கம் இருக்கிறதான சீம் அலவன்ஸ். அடிப்பக்கம் நம்ம 1.5 இன்ச் விட்டுருப்போம். சைட்லேயும் இந்த ப்ளவுஸ்க்கு 1.5 இன்ச் விட்டுருக்கிறேன். மேலே நெக்குக்கு 1/4 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வச்சுருக்கிறேன். ஷோல்டருக்கு அரை இன்ச், ஆர்ம் ஹோலுக்கு அரை இன்ச் சீம் அலவன்ஸில் இந்த பேக் போர்ஷன் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை அப்படியே நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ண முடியாது. ஏன்னா இது இது பிரின்சஸ் கட்டு. ஃப்ரண்ட் போர்ஷனுக்காக பேட்டர்ன் மேக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு சார்ட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே பேக் பீஸ் வச்சுருக்கிறேன். பேக் பீஸில் ஹூக்கு பட்டிக்காக நம்ம ஒரு அரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல், சைடு, ஃபுல் லென்த் எல்லாமே கரெக்டாக இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கோங்க. இது சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம போட்டிருக்கிறோம். இதுக்கப்புறமா மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான அரை இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 3 அளவுகள் நம்ம மார்க் பண்ணணும். அது 82வது கிளாஸில் நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த அளவுப்படி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் டு அப்பக்ஸ் பாயிண்ட்டு, நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் உள்ள லென்த்து 10 இன்ச்சு. அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட மிட் பாயிண்டில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் டு ஃபுல் பஸ்ட் லென்த்து அதையும் மார்க் பண்ணிக்கோங்க, 13 இன்ச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்கு சின்ன டவுட்டு வரும், கீழே நிறைய எக்ஸஸாக இருக்குது அப்படின்ட்டு டவுட் வரும். இது பிரின்சஸ் கட்டுங்கனால இப்படி தான் இருக்கும். பேக் போர்ஷனில் 14 இன்ச் நம்ம பேக் லென்த் வச்சுருந்தோம். மேலே அரை இன்ச், கீழே 1.5 இன்ச் சீம் விட்டுருந்தோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுருக்குறோம். எதுக்காக அப்படின்னா 1.5 இன்ச் எக்ஸஸாக நம்மளுக்கு தேவைப்படும். நார்மலாக பஸ்ட் இருக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச் தேவைப்படும். எக்ஸ்எல் சைஸில் உள்ளவங்களுக்கு. நீங்கள் XXL அதை விட பெரியவங்கன்னா 2 இன்ச்சு கூட 16
14 விட 2 இன்ச் கூட எக்ஸஸாக வச்சுக்கோங்க. இப்போ நான் 3.7 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணேன் 10 இன்ச் 14 இன்ச்சில். இது எதுக்காக அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், 2 நிப்பிளுக்கும் இடைப்பட்ட பகுதி 7.5. அதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 3.25 இன்ச் வரும். அந்த 3.25 இன்ச்சு தான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் லைனை இந்த மாதிரி எல் ஷேப்பில் போட்டுட்டு 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ப்ளஸ்ஸையுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இல்லை கொஞ்சம் வளைவாக இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸையும் செகண்ட் ப்ளஸ்ஸையும் 10 இன்ச்சு ப்ளஸ்ஸையும் 14 இன்ச்சு ப்ளஸ்ஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை கீழே வரைக்கும் கூட. இப்போ மெயின் டாட் அளவு தான் மார்க் பண்ண போகிறோம். மெயின் டாட் நான் 2.5 இன்ச் வைக்க போகிறேன். மெயின் டாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ அதை தான் இதில் மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சை லெஃப்ட் சைடும் மீதி இருக்கிற அளவுகளெல்லாம் ரைட் சைடும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது நான் 2.5 எப்படி எடுத்தேன்னா, மோஸ்ட்டாக நான் எப்போவுமே மெயின் டாட்டு 1.25 + 1.25 டோட்டலாக 2.5 இன்ச் வரும். நீங்கள் 3 எடுக்கிறீங்கன்னா 1.5 + 1.5 வரும். அதில் 1/2 இன்ச் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. மீதி 2.5 இன்ச்சை ரைட் சைடு வச்சுக்கோங்க. அதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்லேருந்து செகண்ட் ப்ளஸ்ஸுக்கு வரும்போது செகண்ட் ப்ளஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் ரைட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. சொல்கிறத பொறுமையாக பாருங்கள். நான் நிறைய டாட் வச்சுருக்கனால உங்களுக்கு குழம்பலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்க லைன் வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி வளைவாக மார்க் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும். ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது இந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த இடத்த இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணி வெளியே எடுக்க வேண்டிய போர்ஷன். உங்களுக்கு புரியலைன்னா மெதுவாக வச்சு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போது மேலே நம்ம போட்டிருக்க ஆர்ம் ஹோல் டாட்டு லைனுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டர் பஸ்ட்டு அதுலேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச்சும் அந்த 1/2 இன்ச்சும் மேலே இருக்க 1/2 இன்ச்சையும் இந்த 2 இன்ச்சும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இடையில இருக்க போர்ஷனையும் கட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ அதையுமே ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கீழே வரைக்கும் 6.8 இன்ச் இருக்குது. அதே 6 பாயிண்டில் 6 பாயிண்ட் அடுத்த லைன்லையும் இருக்குதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணோம். பொறுமையாக டேப்பை வளைச்சி செக் பண்ணி பாருங்கள். 6.8 வரைக்கும் உள்ள இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போது 6.8 நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த 6 பாயிண்ட் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண 6 பாயிண்ட்டையும் இந்த 6 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது வேஸ்ட் ரவுண்ட் அளவை இதில் நம்ம மார்க் பண்ணோம். வேஸ்ட் ரவுண்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் டோட்டலாக எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணி ஒரு அளவு எடுத்து வச்சுருப்போம். அந்த அளவை எடுத்துக்கோங்க. அந்த அளவை இந்த நம்ம பிரின்சஸ் கட்டுக்காக கட் பண்ண போர்ஷனில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். 30 இன்ச் இருக்குது. அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச். அந்த 7.5 இன்ச் இதில் செக் பண்ணோம். இது 3.2 இன்ச் இருக்குது. ரிமைனிங் இருக்கிறத அடுத்த பக்கமாக நம்ம தூக்கி வச்சு பார்க்கணும். 3.2 இன்ச் கரெக்டாக இப்படி வச்சு பார்த்தோன்னா 7.5 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே டாட்டுக்காக 1/2 இன்ச் இருக்குது இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஆர்ம் ஹோலில். அந்த 1/2 இன்ச் அதுக்கப்புறம் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுவோம், அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த லைனை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். கரெக்டான லைனு சீம் அலவன்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. இனி ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மேட்ச் ஆகணும். அதை மட்டும் கரெக்டாக நம்ம வச்சு அளந்து மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிட்டா போதும். இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸை கரெக்டாக சைடு ஜாயிண்ட்டுக்கான போர்ஷனை இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
இப்போ இதில் 1.5 இன்ச்சு எக்ஸஸாக நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம், அதை விட்டுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சை விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பிரின்சஸ் லைன் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் இதையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போது பேட்டர்னில் அடியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சீம் அலவன்ஸை நீங்கள் கட் பண்ணால் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு கூட கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ் இல்லாமல் தான் மோஸ்ட்டாக பேட்டர்ன் கட் பண்ணுவாங்க. நீங்கள் பேட்டர்னில் சீம் அலவன்ஸ் ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் இருக்காது. இப்போ நான் கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வேணும், அதை நான் விடலை. அதனால் நான் மார்க்கும் பண்ணலை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் சீம் அலவன்ஸ் நான் விட்டுருக்கிறேன், அப்படின்னா அதை கண்டிப்பாக நான் மார்க் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோலில் சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். சைடு ஜாயிண்ட்டுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கிறேன். ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கிறேன். நெக்கில் இந்த மாதிரி வேணால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம போட் நெக் இதை வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஷோல்டர் ரிடக்ஷன் பண்ணாமல் தான் போட் நெக் பண்ணணும். இப்போ பிரின்சஸ் லைனை கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த நம்ம ஷேடு போட்ட இடத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை யூஸ் பண்ணி ஸ்டார் நெக்கு, வி நெக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கை மட்டும் நீங்கள் கட் பண்ண வேண்டாம், கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒரு பீஸ் வரும், ரைட் சைடு ஒரு பீஸ் வரும். சென்டரில் நம்மளுக்கு நெக் வர்ற பீஸ் மட்டும் பெரிய பீஸாக இருக்கும். இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம எங்கெங்கே சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்குறோமோ அதை நல்லா மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டரில் 1/2 இன்ச், நெக்கில் 1/2 இன்ச், ஆர்ம் ஹோல் 1/2 இன்ச். இதுவும் ஆர்ம் ஹோல் தான், ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறதுனால இது இந்த சைடு இருக்குது. 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் சைடு ஜாயிண்ட்டுக்கு. கீழ்ப்பக்கம் நம்ம இன்னும் சீம் அலவன்ஸ் கொடுக்கல. இப்போது கிளாத்தில் கட் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுத்து தான் கட் பண்ணணும். பேட்டர்னில் இருக்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுலலாம் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுலேயும் கொடுக்கணும். எங்கெல்லாம் இன்னும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கோ அதுவும் கொடுக்கணும். இப்போ நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த பீஸை வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்டு நம்மளுக்கு ஓப்பன் கிடையாது, ஃப்ரெண்டு க்ளோஸ்டாக தான் நம்மளுக்கு வரணும். ஸோ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுல ஃபோல்டட் எட்ஜில் இந்த மாதிரி இந்த பீஸை வச்சுக்கோங்க. இது ஆர்ம் ஹோல் லைன். அதில் ஆல்ரெடி நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ அதில் இருக்கிறத அப்படியே கட் பண்ணணும். சீம் அலவன்ஸ் எதுவும் தேவையில்லை, அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த சார்ட் லைன்லேயே ட்ரா பண்ணிக்கோங்க. இது பிரின்சஸ் லைன். இதில் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். நான் கொடுத்துருக்குறேன், அது உங்களுக்கு தெரியலை, நான் போட்டிருக்கிற மார்க்கிங்கில் தெரியலை. கீழேயும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வேணும், அதுவும் கொடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோலுக்கு வேண்டாம், பிரின்சஸ் லைனுக்கு சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் வேணும். அந்த மாதிரி கீழேயும் 1/2 இன்ச் வேணும். அந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணது ஆர்ம் ஹோல் அண்ட் சைடு ஜாயிண்ட். ரெண்டுலேயுமே சீம் அலவன்ஸ் வேண்டாம், பேட்டர்ன்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் கொடுத்துருக்குறேன், பிரின்சஸ் லைன்லேயும் 1/2 இன்ச் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ண கிளாத்தில் நீங்கள் இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2 பீஸும் ஒரே நேரத்தில் கிடச்சிரும், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அதே மாதிரி சைடில் வர்ற பீஸை நீங்கள் தனித்தனியாக கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு சைடு நல்ல பக்கம், ஒரு சைடு கெட்ட பக்கம் அந்த மாதிரி வந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஃபோல்ட் பண்ணி இருக்கும்போது ரைட் சைடு ஃபேஸிங், ராங் சைடு அந்த மாதிரி இருக்கும், அல்லது ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கான ஸ்லீவும் நம்ம யூஸ்ஃபுல்லாக கட் பண்ணுவோம் இல்லையா, பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுற அதே மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அலோ ப்ளவுஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக் வித் கட் பண்ண போகிறோம். நெக் வித்து சென்டர் போர்ஷன், நம்ம பிரின்சஸ் கட் பண்ண சென்டர் போர்ஷனை எடுத்துக்கோங்க. அது ரெண்டாக ஃபோல்ட் ஆகிருக்கும். அதுக்கு மேலே பேக் பீஸை வச்சு நெக்கோட விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட டெப்த்து யூஸ்வலாக நம்ம வைக்கிற 5.5 அல்லது 6 இன்ச் உங்களுக்கு தேவைக்கு வச்சுக்கோங்க. பேக் ஹுக்காக 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வச்சுருந்தோம்.
அந்த போர்ஷன் இப்படி வெளியே இருக்கிற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட டெப்த்து 5.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். இப்போது நம்ம பேக்கில் டீப் நெக் தான் வச்சுருக்குறோம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் நம்ம இஷ்டப்பட்ட நெக் வச்சுக்கலாம். பேக்கில் போட் நெக் வச்சாலுமே நம்ம ஃப்ரண்ட்டில் 6 இன்ச் அல்லது 5.5 இன்ச்சில் நெக் வைக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும் பண்ணால் போதும். அது அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ யூஸ்வலாக நம்ம ட்ரா பண்ணுற அதே நெக் தான் கொஞ்சம் வைடராக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வைடாக போட்டிருக்கிறேன். இந்த டிப்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் ஷேர் பண்ணது தான். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்கை. ஏன்னா ஒரே ஒரு கட்டிங் பண்ணோன்னா இதுக்கான கட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு ஃப்ரண்ட் பீஸில் நம்மளுக்கு அடியில் சீம் வரும். அந்த சீமை கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் 4 இன்ச்சு விட்த் இருக்கிற மாதிரி லென்த்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான பெல்ட் அளவு இருக்கணும். நம்மளுக்கு 15 இன்ச்சு ஆக்சுவலாக நம்மளுக்கு வரும். வேஸ்ட் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 15 வரும். சீம் அலவன்ஸ் 1.5 3 வரும். அப்படின்னா 18 இன்ச்சு. இது நீங்கள் அளந்து பார்க்க வேண்டாம். லென்த்து கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். விட்த்து 4 இன்ச் இருக்கிற மாதிரி லென்த்து கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 20 இன்ச் வரைக்கும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங்கில் தான் கட் பண்ணியிருக்கிறோம். இதை மெயின் கிளாத்தில் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ.